பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களை, இந்த நாட்களிலும் கூட மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். மீகா 2:13 நாம் தியானிக்கலாம். வாசிக்கிறேன், கேளுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாள்ல பார்க்க வேண்டிய நம் வேத வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறாரு வாக்குத்தத்தமாக. தடைகளை உடைக்கிறவராக நான், வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர் அவர் சொல்றாரு, உன் தடைக்கு முன்பாக நான் கடந்து போறேன். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து வருவார், கடந்து போவார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் கர்த்தர் இந்த நாள்ல பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாரு சொன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருக்கிறாங்க. 70 வருஷம் அடிமையா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார், எச்சரிக்கை கொடுத்தார். சொன்னது போலவே மக்களுடைய பின்மாற்றத்தினால, தேவனை தொழுது கொள்ளாதபடினால அங்க 70 வருஷம் அடிமையாக கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இருக்கிற தேசத்துல விடுதலை ஆக முடியாது. விடுதலை என்பதுக்கு கொஞ்சம் கூட வழியே இல்லை. அந்த மக்கள் யோசிக்கிறாங்க, என் வாழ்நாள் முழுவதும் அடிமைதானா, அல்லது என் பிறக்கப்படுற சந்ததி வரைக்கும் அடிமைதானா? அப்புறம் எப்படி பார்த்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு, வாழ்வதற்கு வழியே இல்லையே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்நிய தேசத்திலே அடிமைதான் வாழணுமா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் அந்த காயப்பட்ட இருதயத்துக்கு களிம்பு பூசத்தக்கதாக, ரணத்தை ஆற்றத்தக்கதாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம்னு நிச்சயமா இருதயம் அருந்து போன, உடைந்து போன, நொறுங்கி போன, காயம்பட்ட இருதயத்துக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து தேற்றுகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேற்றுகிறது மாத்திரம் இல்ல, சொன்னதை செய்து முடிப்பவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. பாருங்களேன், தடைகளை உடைக்கிறவர் உமக்கு முன்பாக கடந்து போவார், உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். நீங்க தடைகளை உடைச்சிட்டு எந்த இடத்துல அடைக்கப்பட்டீங்களோ அந்த தடைகளை, அந்த மாகாணத்துல, அந்த இடத்துல, அந்த ராஜ்யத்துல அந்த கேட்டை உடைத்து கொண்டு நீங்க வெளியே சமாதானத்தோடு சொந்த இடத்துக்கு புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட இடம் அந்த இடம் பாருங்களேன். ஏசாயா புத்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு வசனத்தை, ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி அழகா சொல்ற, ஏசாயா 45 நான் வாசிக்கிறேன், 4 வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாருன்னா, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, தப்பித்துக் கொள்ள முடியாதா, விடுதலைக்கு வழியேன்னு அழுது கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு நாள் வரும், என் தாசனாகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசை அனுப்புவேன். நிச்சயமாய் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை சொந்த தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசம் கொண்டு வந்து சேர்ப்பான்னு அருந்து ஒடிந்து போன இருதயத்துக்கு மக்களுக்கு இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட இடமா அந்த மக்கள் இருக்கிற இடம் அங்க பாருங்களேன். வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால்கள். பாபிலோன் என்ற கல்தேசத்துடைய அந்த நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய வெண்கல கதவு, அதை யாரும் திறக்கவும் முடியாது. அதுக்குள்ள வச்சுதான், அந்த ராஜ்யத்துல வச்சுதான் இஸ்ரவேல் மக்களை மூடப்பட்டது. இரும்பு தாழ்பால், அப்படிப்பட்ட தாழ்பாலை கேள்விப்பட்டது இல்லையா? பாபிலோன் தோசையில் மட்டும்தான் இருக்குதான். அதையே இரும்பு தாழ்பால்களை உடைத்து, வெண்கல கதைகளை உடைத்து, இரும்பு தாழ்பாலை முறித்து கர்த்தர் என்ன செய்வானா, உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். பிற்காலத்தில் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த கோரேஸ் ராஜா அழகாய் அவர்களை உடைத்து வெற்றி கொண்டு பாபிலோன் தேசத்தை கைப்பற்றி இந்த மக்களை விடுதலையாக்கின சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தடை பாருங்களேன். சில வீட்டுல பாருங்க, வீட்டுல 5 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. மூத்தவனுக்கு பார்த்தா 40 வயசு ஆயிடும். பெற்றோர்கள் புலம்புவாங்க, 40 வயசு ஆச்சு மூத்த மகளுக்கு, கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல,
வர்ற மாப்பிள்ளையெல்லாம் செட் ஆகல, ஒண்ணு கூட அமைய மாட்டேது, அமைய தடை வந்துகிட்டே இருக்க. அப்படி ஒரு பெரிய கவலை. இவளுக்கு திருமணமானதானே அடுத்த 4 பிள்ளைக்கு திருமணமாக முடியும். இது பெற்றோரின் கவலை. இது ஒரு பெரிய தடை. ஏன் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, நல்லா ஓடிட்டு இருக்கும், பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும், சம்பூர்ணமா போயிட்டு இருக்கும். ஆனா அதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கு நாமளும் ஒரு கடை ஆரம்பிக்கலாம், நாமளும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், இவன் என்ன போடுறானோ அதே பொருள் அவனை ஆரம்பிப்பான். பாதி அப்படி டைவெர்ட் ஆயிடும் பாருங்க. இப்படி அநேக கடைகள் வந்து நான் அவனுடைய பிசினஸ் படுத்துரும். ஆனா என்னப்பா இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி இப்படி ஆயிடுச்சு, ஏன் பிசினஸ் தடை வருது? அல்லேலூயா. இது ஒரு தடை. சில இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல கணவர் வேலைக்கு போவாரு, 3 பிள்ளைகளா இருக்கலாம், சம்பாதிக்கிறது அத்தனையும் குடித்து 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 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 800 ரூபாய் குடிச்சிருவான், 200 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பான். 200 ரூபாய் 3 பிள்ளைக்கு எப்படி படுத்தும்? ஆனா மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பான், தினதோறும் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் எப்படியாவது இவன் குடியை நிறுத்திட்டு இவன் திருந்தி வரமாட்டாரா, இயேசு ஏற்றுக்க மாட்டாரா, என் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்ற மாட்டாரா, ஏன் இவர் தடையை ரட்சிக்கப்படாத கூட ஏன் தடை இருக்குது? கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு தடை கொடுக்க மாட்டார், அவர் கை குறுகி போவதில்லை என்று சொல்லி ஏசாயா 59 வாசிக்கிறோம். ஏவல் அல்லேலூயா. நாம் ஏதோ ஒரு சின்ன தவறுனால கர்த்தர் டைம் வச்சிருக்கிறார். அப்புறம் நிறைய விஷயங்கள் பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு வீடு இருக்கும், 5 அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, அப்பா பிரிச்சு கொடுப்போம், இறந்துடுவாரு. வீடு பிரிக்கும் போது ஒரே பிரச்சனையாடும், நிலம் பிரிக்கும் போது ஒரே பிரச்சனையாடும். அண்ணன் ஒத்துப்பான், தம்பி ஒத்துக்க மாட்டான், இல்ல தம்பி ஒத்துப்பான், இன்னொரு தம்பி ஒத்துக்க மாட்டான். பிரச்சனை வந்து போய் கேஸ் போட்டுருவான், கோர்ட்ல கேஸ் போட்டுருவான், அது இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்ப என்னப்பா ஆச்சு, வீடை பிரிச்சுட்டீங்களா? அண்ணன் தம்பி இல்லைங்க, தம்பி கேஸ் போட்டாரு, அல்ல அண்ணன் கேஸ் போட்டாரு, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகுது, வயதா வாங்கிட்டு இருக்க, எப்பதான் உடையன்னு தெரியல, பெரிய தடையா இருக்குது, இதெல்லாம் சோகம் பண்ணிக்க. சில பேருக்கு பலதரப்பட்ட வியாதிகள் இருக்கலாம், அல்லது மரண வியாதிகள் இருக்கலாம். இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகும், எப்பதான் ஆண்டவர் எனக்கு விடுதலை, இந்த பூலகத்துல இருந்தாச்சும் எனக்கு விடுதலை கொடுங்க, ஏன் என்ன தடை பண்ணி வச்சிருக்க, இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நாம் செய்கிற தப்பு தான். கர்த்தரை முறைப்படி தேடாம இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம். கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் செய்வன்னு கர்த்தருக்குரிய வேலையை நம்ம செய்வோம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை கொடிக்கூடிய அவருடைய காரியத்தை நம்ம செய்வோம்னா நமக்கு எதுக்கு தடை வரும்போது? இஸ்ரவேல் மக்கள் பல வருடங்களாக தன்னை உண்டாக்கி அழகு பார்த்து வாழ்க்கை நடத்தி கொடுத்த தேவனை மறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் கர்த்தர் 70 வருஷம் கொடுத்த தடை. ஆனா நமக்கு அப்படி இல்லைங்க. பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க, அத்தனுடைய வாழ்க்கையை வச்சிருக்காரு, பிளஸ் வச்சிருக்காரு, மைனஸ் வச்சிருக்காரு. வேதாகமத்துல பிளஸ் எடுத்துட்டு மைனஸ் விட்டுறலாம். இவர்கள் நமக்கு உதாரணம். இவர்களை பார்த்து ஏன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% கடவுளாக வாழ்ந்தவர். மனிதனாக வாழ்ம்போது எப்படிப்பட்ட இன்னல்கள் சந்தித்தார்னு பார்க்கும். அதை யோவான் 16:33 வெற்றி கொண்டார்னு கூட பார்த்தோம் இல்லையா? பார்க்கிறோம். அப்படி அவர் வெற்றி கொண்ட தடைகளை நீக்கி வந்து வெற்றி கொண்டு இன்னைக்கு நமக்காக மரித்து 3ஆம் நாளிலே மரணம் ஒரு தடை, மரணத்தை ஜெயிச்சு, மரணத்தை கூட தடை இல்லாம ஜெயிச்சு வருவன்னு ஜெயிச்சு பரலோகம் உட்கார்ந்துருக்கிறேன்னா அவருடைய சாட்சியை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள பார்க்க மாட்டேங்கிறோம். சற்று சிந்திச்சு பாருங்க. நமக்கு தடை வரும் தான், நாம தேவனை சரியானபடி தேடாதபடியில தான் தடை வரும். ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்துல ஒவ்வொருக்கும் ஒரு தடை பிரச்சனை இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், தடை இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு கூட பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நடந்து போன தேவன், இஸ்ராயல் மக்கள் மேல் முன்பாக நடந்து போன தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்றார், நீ உனக்கு தடை நினைக்கிறியா, நான் உனக்கு முன்பு நடந்து போய் தடைக்கு முன்னாடி நான் நின்றுறேன். நல்லா கவனிக்கலாம். முன்னாடி ஒரு எரிகோ மலை போல தடை இருக்கு, எரிகோ மலை போல யோர்தானை போல தடை இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க முன்னாடி நிக்கிறீங்க, எப்படி கடந்து போகிறது, வாழ்க்கையில் எப்படி கடந்து போகிறது, நான் எப்படி கடந்து போய் என் பிள்ளைகளை கரை சேர்ப்பேன், எப்படி நான் வாழ்வேன்னு பயந்து கொண்டு நிற்கிற அன்பு பிள்ளைய, அது உனக்கு தடை. ஆனா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணா அந்த தடைக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடி இருக்க தடை, அந்த தடைக்கு முன்னாடி கர்த்தர் நின்றுவா. அப்படி என்ன அர்த்தம்னா, இனிமேல் உன்னோட தடை இல்லை, எனக்கு முன்னாடி தான் அந்த தடைக்குது, அது என்னோட தடைன்னு கர்த்தர் சொல்லிடுவா. வேற அழியிலேயே சொல்லுவோமா? பாருங்களேன், தடை முன்னாடி நிக்குது, எப்படி போறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு எப்படி இந்த பிரச்சனை ஒட்டித்து கட்டுவதற்கு, நொறுக்கி போடுவதற்கு, பனி போல அகன்று போது என்ன செய்யலாம்னு நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கீங்க. கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த தடைக்கு முன்பாக நின்றுவார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், இது உன்னோட தடை அல்ல, அது என்னோட தடை. ஏன்னா அது எனக்கு முன்னாடி, நீங்க இதுவரையிலும் உனக்கு முன்னாடி நின்றுச்சு, நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண, இப்ப நான் முன்னாடிக்கு முன்னாடி நிக்கிறேன். எதுக்கு முன்னாடி? நீ எனக்கு பின்னாடி நிக்கிற, நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன். எனக்கு முன்னாடி யாருக்குது? தடை இருக்குது. எனக்கு முன்பாக வானத்தை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக தடை எம்மாத்திரம் என்று சொல்றார் கர்த்தர். தேவ பிள்ளையே, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகளா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, அது உடைந்து போ. அது என்ன தடை? எபிரேய மொழியில தடைக்கு பாரேஸ் அப்படின்றாங்க. ஏமனலூயா. எபிரேய மொழியில தடைக்கு பாரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாரேஸ்னா தடையை உடைத்து வந்தவன். வாசிக்கலாம் பாருங்களேன். ஆதி ஆகமத்துல நம் யாவரும்
38ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 38ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். ஆனால் அங்க அருமையான ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை சம்பவம் அங்கே 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்னா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இல்லையா? 12 பிள்ளைகள்ல 4வது பிள்ளைதான் கோத்திரம் தான் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரம் மிக முக்கியமான. யூதா என்ற கர்த்தரை துதின்னு அர்த்தம். அவர் கொஞ்ச நாளாக கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேசமா கானானு தேசத்துக்கு பிரவேசித்து அங்கே வாழ்க்கை நடத்தின சூவா என்ற ஒரு கானானிய பெண் பிள்ளை திருமணம் செஞ்சு அங்கே செட்டில் ஆகிறார். அவருக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஏர், ஓனான், சேலா. யூதான கர்த்தரை துதி, யூதா வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்துவர் பிறக்கணும். ஆனா திட்டத்தையே தடையை உண்டாக்குற அளவுக்கு பிசாசு கொண்டு வந்து யூதாவை கானான் தேசத்துக்கு அனுப்பி விடுகிறார். அங்கே போய் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ற ஒரு இஸ்ரவேலன் உபாகமம் 7:2-3 படி அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தரை விட்டு அவர்களுடைய தேவர்கள் பக்கம் சாய்ட்டு விட கர்த்தர் சட்டம் போட்டார். அந்த சட்டத்தை மீறி யாக்கோபு மகன் யூதா அங்க அந்நிய ஸ்திரீ திருமணம் செஞ்சுட்டார். விளைவு என்னாச்சு? பிசாசு என்ன பண்ணா, அந்நிய ஸ்திரீ திருமணம் பண்ணா யூதா கோத்திரத்துல இயேசு பிறக்க மாட்டாருன்னு அவன் திட்டம் பண்றான். ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் திட்டம் போட்டார். ஸ்திரீ நிறத்தில் பிறப்பொருதான் உன்னுடைய தலைய நசுக்குவார், அது பரிசுத்த வித்தா இருக்குன்னு சொன்னார். அந்த பரிசுத்த வித்து பிறக்க கூடாதுன்னு தடை பண்ணிட்டே வரான் பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு தடை எப்படி உடைக்கிறார், பாரிஷ் மூலமா வந்து உடைக்கிறார். சரி, நல்லது பிரியமானே. அங்கே மூத்த மகன் திருமணம் செய்தான். தாமார் என்ற ஒரு கானானி பெண்ணை திருமணம் செஞ்சான். யூதா தன் மூத்த மகன் ஏருக்கு தாமாரை திருமணம் செஞ்சான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை ஏர் செஞ்சதுனால கர்த்தர் அவனை அடித்து கொண்டு போட்டுவிட்டார். அதுக்கு அடுத்தடுத்து திருமணம் ஆகுது. ஒரே தாமார். யூதர்களோட வழக்கம் உண்டு. ஒரு 5 ஆண் மகன் இருப்பானா, மூத்தவன் இறந்து போயிட்டானா மூத்தவனுடைய மனைவியை இளைவன் திருமணம் செய்து கொண்டு சட்டம் இருந்துச்சு. இப்ப கிடையாது. அந்த சட்டத்தின்படி 2 பிள்ளைகளை திருமணம் செய்ய 2 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. 3ஆவது சேலா சிறியவன், இவனும் இறந்து போயிடான்னு சொல்லி யூதா பயந்து கொண்டு என்ன செஞ்சான்னா, தாமாரை தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். மறந்து விட்டார், பயந்துட்டார். இவளை திருமணம் செய்ய பையன் இறந்து வேணும், இவனாச்சு உயிரோடு இருக்கட்டும்னு சொல்லி. நாட்கள் ஆனது. யூதர்கள் முறைப்படி அவளுக்கு புத்திர சந்தானம் உண்டாகவில்லை, சந்ததி உண்டாகவில்லைன்னு சொல்லி அவள் குறுக்கு வழியாக போய் என்ன செஞ்சுட்டான்னா, ஆனா நம்ம குறுக்கு வழின்னு சொல்லுவோம், ஆனா உண்மையிலே தவறா இருந்தா கூட அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்படுது. ஏன்னா பாரிஷ் சந்ததி இயேசு கிறிஸ்து பிறக்கப்பட வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிறத கர்த்தர் எப்படி உடைக்கிறார் பாருங்களேன். ஏமானல்லூயா. அப்போ தாமார் வேசின் வேடம் அறிந்து நீரூற்றல் உட்கார்ந்து யூதாவுடைய சேர்ந்து விடுகிறார். அது நிமித்தம் அவன் கர்ப்பம் அடைகிறார். உன்னை நான் வீட்டுக்கு தானே, அம்மா வீட்டுக்கு தானே அனுப்பேன், பிறந்த வீட்டுக்கு தான் எப்படி கர்ப்பம் அடைந்து நியாயம் இருக்கும் பொழுது அவன் விட்டு வந்த அந்த முத்திரை மோதிரம், ஆரம், கைகோலை கொடுத்து நான் நீதி உள்ளது நிரூபித்தார். அதிலிருந்து அவனை சேர்த்து கொண்டு வாழ ஆரம்பித்தான். நல்லது. நாட்கள் ஆனது. யூதாவுக்கும் தாமாருக்கும் சேர்ந்ததுனால அங்கே கர்ப்பம் உண்டாச்சு. பிரசவம் வந்துச்சு பாருங்களேன். பிரசவம் வந்து போதுதான் மிக முக்கியமானது. நம்ம பாரிஸ்னா தடைன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? எப்படி பாருங்க, எப்படி தடை வந்து பாருங்க. பாரிஸ் பிறக்கக்கூடாது, அவர் அந்த பாரிஸ் மூலமாக இயேசு கிறிஸ்து சந்ததி உருவாக்கூடாது தடை பண்றான் பாருங்களேன். ஏமானல்லூயா. அந்த தடை எப்படி உடைக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், 27 வாசிக்கிறேன். அவளுக்கு, அதாவது தாமாருக்கு பிரசவ காலம் வந்த போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அல்லேலூயா. நாட்களிலே இரட்டை பிள்ளைகள் இருந்து சாதாரணம். ஏன்னா ரொம்ப அதிகமா சாதாரணமா இருந்துச்சு. ஏன்னா ஆதியாகமம் 1:26-27 வாசிக்கிறோம், நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று வாக்கு. அந்த வாக்கு நிறைவேறாங்க. ரெட்டட்ட குழந்தையா பெற்று போறாங்க ஆதி காலத்துல. நல்லது. தாமார் அவள் பெறப்போகிறது, பிரசவமாகிற போகுது ஒரு பிள்ளை கை நீட்டினது. அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிகப்புகளை கட்டி இது முதலாவதாக வெளிப்பட்டது என்றார். அது தன் கையை திரும்பவும் உள்ளே வாங்கி கொண்ட பொழுது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள் நீ மீறி வந்தது என்ன, இந்த மீறுதல் உண்மையில் இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு பாரிஸ் என்று பெயரிடப்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். யூதாவுக்கும் தாமாருக்கு இங்க பிரசவ காலம் நடக்குது. முதல்ல ஒரு குழந்தை கை நீட்டுது. பிரசவத்தினுடைய சட்டத்திட்டம் என்ன, இயற்கையின் சட்டத்திட்டம், தலைதான் வெளியே வரணும். ஆனா இங்க கையை நீட்டுறான் ஒருத்தன் உள்ள கர்ப்பப்பையிலிருந்து. அவனுக்கு ஒரு சிகப்புள்ளு கட்டுறாங்க. ஆனா அவனுக்கு பேரு சேரா. அதுக்கு பிற்பாடு பாரிஸ் வெளியே வருகிறார். என்ன அர்த்தம்னா, ஏன் சிகப்புள்ள கட்டுறாங்கன்னா, யூதர் காலத்துல முதல் கொண்டு சேஷ்ட புத்திரத்தை பார்க்க கொடுக்கணும். சேஷ்ட புத்திர பார்க்கறதுக்கு முதலாவது கொடுக்கணும். தேவனுடைய சித்தம். சிகப்புனா தேவனுடைய சித்தம்னு அர்த்தம். அப்ப இவனுக்கு கட்டுறாங்க. ஆனா அவன் தானே வெளியே வரணும்.
கர்ப்பத்திலிருந்து. ஆனா அவன் வரல, பின்னாடி இருக்க முன்னாடி இருக்க கையை நீட்டுற வெளியே வரல, பின்னாடி இருக்கிற வெளியே வந்தான். எப்படி வெளியே வர முடியும்? முன்னாடி சேரா இருக்கிறான், தடை பண்றான், கர்ப்பத்திலே தடை பண்றான். அந்த தடையை நீக்கி பாரேஸ் வெளியே வருகிறான். அலையிலேயே செல்லலாமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்ப்பத்திலே முதலாவதாக பிறக்க வேண்டிய குழந்தையை தடுத்து பின்னாடி இருக்கிற குழந்தை கர்த்தர் வெளியே கொண்டு தடைகளை உடைப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தடை எம்மாத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அது தாமாருடைய கர்ப்பத்தில் பிறந்த குழந்தை. பாரேஸ் வரக்கூடிய சூழ்நிலை, தடை இருக்குது. முன்னாடி சேரா கர்ப்பத்தில் வெளியே வந்து வழி விட்டாதான் அப்புறம் பாரேஸ் வர முடியும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார்? சேரா கொஞ்சம் தள்ளுப்பா, இவனுக்கு வழிவிடி, இவன் அண்ணன் ஆக்கிட்டு நீ தம்பி ஆக்கிட்டார். தேவ பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகளை குறித்து அழுது புலம்புகிறோம். எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துச்சு, வீட்டு தடை, அந்த தடை, உடல் ரீதியான தடை, ஒரு வியாதி தடை, பிசாசின் தடை, ஏகப்பட்ட தடை அடிக்கிட்டே போறோம். அதெல்லாம் பாக்குறோம். ஆனா கர்த்தர் ஒருத்தர் பிறக்கும் போதே கர்ப்பத்திலே ஒருத்தர் தடை இருக்குது. அந்த தடையை நீக்கி வெளியே கொண்டு வருகிறார்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தடையை நீக்கிறது ஒரு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. வருமான தடையா, ஊழிய தடையா, மற்ற தடையா, எந்த தடையில் கர்த்தர் ஒப்புவீங்க? கர்த்தர் அவருக்கு லேசான காரியம். உண்மை உத்தமாய் தேடுவானா நிச்சயம் கர்த்தர் தடைகளை உடைத்து நம்ம வாழ வைப்பார். நல்லது பிரியமானவர்களே. ஏன் அந்த தடையை உடைச்சார் பாத்தீங்களா? முன்னாடி வரணும். வேதம் என்ன சொல்லுகிற சட்டம்? யூதா கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். யூதா கோத்திரத்துல தான் பாரேஸ் பிறக்கிறாரு. யூதாவுக்கு ஏர், ஓனான், சேலா இல்லையா? அது கர்த்தர் 2 பேரை அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. ஆனா சொன்னபடி வேத வாக்குப்படி யூதா கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அதனால பாரேஸ் தடையை, கர்ப்பத்தில் தடையை கொண்டு வெளியே கொண்டு வர்றார். இந்த பாரேஸ் யார் தெரியுமா? வாசிக்கலாம். ரூத் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம் 18ஆம் வசனம். பேரேசுடைய சந்ததி. பேரேசுனா பாரேஸ். பாரேசுடைய சந்ததியின் வரலாறு. பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய வம்சத்திலே தாவீது பிறக்கிறார். தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறகு பாத்தீங்களா? இயேசு பிறக்க கூடாது, ரட்சிப்பு கொடுக்க கூடாது, உலகத்துல உள்ள பிசாசு தடைகள் அப்படியே இருக்கணும், பாவ தடைகள் அப்படியே இருக்கணும், பிசாசு தடை பண்ணான். ஆனா கர்த்தர் பாரேசு கர்ப்பத்திலிருந்து தடை நீக்கி வெளியே கொண்டு வந்து பாரேஸ், ஓபேத், போவாஸ், ஈசாய், தாவீது, தாவீது வம்சத்துல யோசேப்பு, யோசேப்பு இயேசு கிறிஸ்து பிறக்க செய்து அனைவருடைய பாவத்தை நம்ம தடைப்பட்ட அத்தனை பாவம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்மளை வாழ வைத்திருக்கிற. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளை, தடை என்று உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வரக்கூடாது. வாயில தடை இருக்குமா? கர்த்தரை நோக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட தடைகளை உடைத்து கர்த்தரோட வாழ வைக்க வல்லவராக இருக்க. ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். வாழ்க்கையில எப்படி தடையை உடைக்கிறதுன்னு அழுது கொண்டிருந்தப்பா, இதோ தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையை கேட்டது மூலமாக பாரேசுடன் தடையை உடைத்து இயேசு கிறிஸ்து பிறந்து எங்களை ரட்சிப்பை கொடுப்பார்னார். என் வாழ்க்கையில் இருக்க தடையை கர்த்தர் உடைப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நான் நிச்சயமா அவரை நம்பி வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. God bless you. Praise the Lord.